இந்த நோயில் யூஸ்வலாக உடம்புல எந்த உறுப்புகளை வேணாலும் பாதிக்கலாம், பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். முகத்துலைங்கிறப்ப பட்டர்ஃப்ளை ரேஷும்பாங்க. லூப்பஸ்ன்னு சொன்னால் அதுதான் எல்லாத்துக்கும் வந்து கிளாசிக்கலாக தெரியக்கூடியது. இந்த பட்டர்ஃப்ளை ஏரியாஸுங்கிறது சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் அட் அ டைமில் அப்போவே வருமா, இல்லை நோய் ஸ்டார்ட் ஆகிறப்பவே வருமானா கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நாகேந்திரன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ரொமட்டாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இந்த வருஷம் வேர்ல்ட் லூப்பஸ் டே அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வருஷம் இந்த லூப்பஸ் டே அப்படிங்கிறது எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த நோயை பற்றின அவேர்னஸ் எல்லா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டாடுறோம். ஸோ இன்னைக்கு அந்த நோயை பற்றிய அறிகுறிகள் என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த நோயில் யூஸ்வலாக உடம்புல எந்த உறுப்புகளை வேணாலும் பாதிக்கலாம், பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்புகளை வேணாலும் பாதிக்கும். பொதுவாக சில மேனிஃபெஸ்டேஷன், சில அறிகுறிகள் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். சிலது நம்ம பிளட் டெஸ்ட் இல்லை ஸ்கேன் பண்ணால்தான் தெரியக்கூடிய சில அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக வர்றது இந்த மூட்டு வலிகள், இல்லை ஸ்கின் ரேஷஸ், இல்லை வாய்ப்புண்ணு, இல்லைன்னா தலைமுடி உதிர்வு, இது மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக வரும். மற்ற உறுப்புகள் பாதிப்புகள் வர சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டா, பொதுவாக வெயில் படுற இடத்துல, அதாவது முகத்தில், கைகள், கால்கள், இந்த ஏரியாஸ்ல எல்லாம் சிவப்பு கலரில் தேமல்ங்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும். அது ஒரு சில நாட்கள், சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்குமே அது இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரி இந்த மாதிரியான ரேஷஸ்ங்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும். சில டைம்ஸ் அந்த ரேஷஸ் மறைஞ்சிரும், சில டைம்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரேஷஸ் வந்ததுன்னா அது லூப்பஸ் நோய்க்கான ஒரு அறிகுறிகள். முகத்துலைங்கிறப்ப பட்டர்ஃப்ளை ரேஷும்பாங்க. லூப்பஸ்ன்னு சொன்னால் அதுதான் எல்லாத்துக்கும் வந்து கிளாசிக்கலாக தெரியக்கூடியது. இந்த பட்டர்ஃப்ளை ஏரியாஸுங்கிறது இந்த கன்னத்தில் அந்த இதுங்கிற மூக்கு பக்கத்தில் ஏரியாஸில் வர ரேஷஸ். ஸோ அங்கே தான் கிளியராக வருங்கிற மாதிரி. இது நம்பர் 1. அடுத்தது மூட்டில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, மூட்டுக்கு மூட்டு வலிகள், வீக்கம், இல்லை மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிக்கிறப்போ அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிற தன்மை, பிடிப்புத்தன்மை, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு கொஞ்சம் வேலை செய்ய கம்மியாகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் மூட்டில் வரும். ஸோ பொதுவாக உடம்புல எந்த மூட்டுகளை வேணாலும் இன்வால்வ் ஆகும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வால்வ் ஆகிறது கை விரல், கால் விரல், அதுக்கப்புறம் எல்போ, ஷோல்டர், இது மாதிரி மற்ற மூட்டுகளையும் இன்வால்வ் ஆகும். அதன் பிறகு இப்போ வாய்ப்புண் அப்படிங்கிறப்போ மேல் தாடை, உள்ள கன்னத்திற்கு உள்ள பல் ஈறுகளில், இது மாதிரி பல ஏரியாஸில் வாய்ப்புண்ணுகள் தொடர்ந்து அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துட்டு வரும். மெயினாக அந்த புண்ணெல்லாம் வலி இல்லாத மாதிரி வெறும் புண்கள் மட்டும் இருக்குங்கிற மாதிரி. அதுக்கடுத்தது தலைமுடி உதிர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மாசக்கணக்கில் காய்ச்சல், இல்லை மாசக்கணக்கில் வறட்டு இருமல், இது மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் அது போக வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வர சிம்டம்ஸ், வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தால் மருத்துவ உதவியை நீங்கள் அணுக வேண்டும். அதில் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இன்கேஸ் இன்னும் சிலருக்கு எப்படி வரும் அப்படின்னா, உடல் உறுப்புகள் பாதிப்பு. இப்போது சம்டைம்ஸ் மூச்சு விட சிரமம், சளி, இருமல், இது மாதிரி சிலருக்கு வரும். அவங்களுக்கு எக்ஸ்ரே இது மாதிரி எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ நிமோனியா, சளி, இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நுரையீரல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் அது வந்து லூப்பஸாக தெரிய வரும். அதுக்கு அடுத்தது இன்னும் சிலருக்கு ஹார்ட் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் அது லூப்பஸ்ங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஸோ பொதுவாக இது மாதிரி ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறதெல்லாம் ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் காமனாக இருக்கும். இதுவே 20 வயசு 30 வயசுல எல்லாம் ஒன்று கிட்னி பாதிப்பு, இல்லைன்னா நரம்பு பாதிப்பு ரொம்ப காமனாகும். கிட்னி பாதிப்பை எடுத்துட்டா யூரின் போகிறப்போ ரத்தம் வர்றது, இல்லை யூரின் நுரையா போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் அறிகுறிகள் தெரிய வரும். அதர்வைஸ் அதில் வந்து வேற அறிகுறிகளே இருக்காது. கால் வீக்கம், முக வீக்கம் சம்டைம்ஸ் வரலாம். இந்த கிட்னி பாதிப்பெல்லாம் பொதுவாக ரத்தம் டெஸ்ட் எடுத்து, யூரின் டெஸ்ட், ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரிய வரும். நரம்பு பாதிப்புகள் வர்றப்ப என்னென்னா ஃபிட்ஸு, தலைவலி, இல்லை இந்த ஸ்ட்ரோக், பக்கவாதம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. அண்ட் சில டைம்ஸ் வந்து கை கால் விரல்கள், இல்லை கை விரல், கால் விரல் எல்லாம் உணர்ச்சி இல்லாமல் மரத்து போகிறது, வீக்னஸ், வலுவிழந்து போகிறது, அதுக்கப்புறம் உடம்புக்கு கீழே பாதி ஏரியா செயல்படாமல் போகிறது, இந்த மாதிரி எல்லாம் சில டைம் சிம்டம்ஸ் வரும். அது எல்லாம் வர்றப்போ
அண்ட் ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணுறப்போ அது சம்டைம்ஸ் லூப்பஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது நரம்பு டாக்டர் பொதுவாக பார்த்துட்டு லூப்பஸாக இருக்குங்கிறத வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் டெஸ்ட் எடுக்கிறப்போ தெரிய வரும். ஸோ இந்த மாதிரியும் டயக்னோசிஸ் வரும். ஒன்று இந்த காமன் சிம்டம்ஸில் வச்சு கண்டுபிடிக்கலாம், அதர்வைஸ் இந்த மாதிரி ரேர் ஆர்கன் இன்வால்மெண்ட் மாதிரி உறுப்புகள் இன்வால்வ் ஆகிறப்போ இந்த பர்டிகுலர் டாக்டர் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முடக்குவாதங்கிறது ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கலாம். ஸோ இதை சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு உறுப்புகளை சொல்ல மறந்தது என்னன்னா ரத்தம். இந்த ரத்த பாதிப்புகள்ங்கிறது ரத்த அணுக்கள் கம்மியாகிறது ரொம்ப காமன். ஸோ வெள்ளையணுக்கள், பிளேட்லெட்ஸ், தட்டணுக்கள் இல்லை சிவப்பணுக்கள் 3ல் எந்த இது வேணாலும் பாதிக்கலாம், இல்லை 3மே சேர்ந்து கூட பாதிப்பு வரலாம். ஸோ அதில் அதோட அணுக்கள் அளவு எல்லாமே கம்மியாயிட்டு வரும். இதுவும் வந்து ஒரு வகையான பாதிப்புகள். ஸோ இந்த மாதிரி சில பல டெஸ்ட் எல்லாமே சில பல பாதிப்புகள் எல்லாம் வர்றப்போ அவங்க டாக்டர்ஸ் வந்து அதை ஒரு நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் சான்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துட்டு அவங்க டெஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரி லூப்பஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று மெயினாக வந்துட்டு சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் அட் அ டைம்ல அப்பவே வருமா, இல்லை நோய் ஸ்டார்ட் ஆகிறப்பவே வருமானா கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சிம்டம்ஸ் இல்லை 2 அறிகுறிகள் வரலாம். ஸோ இன்னும் சிலருக்கு அதை தவிர ஜாஸ்தி ஆகவே ஆகாது, சில வருஷங்கள் கழிச்சு அடுத்த இன்னொரு சிம்டம்ஸ்ங்கிற மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டு போகலாமே தவிர ஸோ எல்லாத்துக்கும் எல்லா சிம்டம்ஸும் வராது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உடம்புகளை பொறுத்து ஒவ்வொரு சிம்டம்ஸ் வரும். ஸோ இதுதான் இந்த நோய்களுக்கான ரொம்ப பொதுவான அண்ட் ரேர் அறிகுறிகள். நன்றி, வணக்கம்.